ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட்டு. அதாவது நம்மளுடைய ரேஷன் கார்டில் மொபைல் நம்பரை எப்படி மாற்றுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் மூலமாக இந்த ஆப்ஷன் ரொம்ப நாளாக வராமல் இருந்தது. இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க. பட் எகெயின் வந்து அந்த ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைன் மூலமாக உங்களுடைய ரேஷன் கார்டில் லிங்க் ஆகியிருக்க அந்த மொபைல் நம்பரை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மாற்றிக்கலாம். அதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த tnpds.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பயனாளர் நுழைவு அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக தற்போது உங்களுடைய ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர் இந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம். அதாவது நான் ரேஷன் கார்டில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர் வந்து தொலைஞ்சிருச்சு, இல்லை வேறு ஒரு மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணணும், பழைய மொபைல் நம்பர் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மெத்தட் வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருந்து நீங்கள் வேறு ஒரு நம்பர் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் சொன்ன ஃபஸ்ட்டு கேட்டகரியை சார்ந்தவங்க உங்களுடைய ரேஷன் கார்டில் லிங்க் ஆகிருக்க அந்த மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இல்லை, அல்லது அந்த மொபைல் நம்பர் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக இசேவை மையமில் போய்ட்டு மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாக அந்த பர்டிகுலர் தாலுக் சப்ளை ஆஃபீஸர், டிஎஸ்ஓ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎஸ்ஓ ஆஃபீஸரை போய் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் மாற்றி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு தாலுக்காவிலையும் டிஎஸ்ஓ ஆஃபீஸர் இருப்பாங்க. நேரடியாக அவங்கள போய் பார்த்தும் நீங்கள் மொபைல் நம்பர் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ சொல்லக்கூடியது யாருக்கு அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கு. அந்த மொபைல் நம்பர் ஃபர்தராக அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் என்னோடய மொபைல் நம்பர் நான் அதில் லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராசஸ் பயன்படுத்தி நீங்கள் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் அந்த மொபைல் நம்பர்லாம் கொடுத்து ஓடிபியில் என்ட்ரு பண்ணி லாகின் ஆனதுக்கப்புறம் என் விவரம் அப்படிங்கிற இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்டை பிறழ்வுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், அட்டை பிறழ்வுகள் அப்படின்னு போட்டு புதிய கோரிக்கை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அடுத்தபடியாக சேவையை தேர்வு செய்யவும் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட் ஆப்ஷனாக மொபைல் எண் மாற்றம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் யூஸ் பண்ணுறவங்க உடனடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் எண் மாற்றம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ரெண்டாவது, இப்போ நீங்கள் புது மொபைல் நம்பர் மாற்றுறீங்க இல்லைங்களா, அது உடனடியாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். அதனால் வந்து இதுக்கு போயிட்டு அப்ரூவல்லாம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் இந்த ஆப்ஷன் இருக்கும்போதே மாற்றணும்னு நினைக்கிறீங்க உடனே மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த மொபைல் எண் மாற்றம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே பயனாளி எண், தற்போதைய மொபைல் எண் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த பாக்ஸில் இப்போ கரண்ட்டாக உங்களுடைய ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு மொபைல் எண்ணை சரிபார்க்கவும் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பயனாளி எண் மொபைல் எண் வெற்றிகரமாக சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு க்ரீன் கலரில் ஒரு மெசேஜ் வரும். இன்கேஸ் தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் கரெக்டாக கொடுத்துட்டு அடுத்தபடியாக கீழே பாருங்கள், புதிய மொபைல் எண், எந்த மொபைல் நம்பர் நீங்கள் இப்போ லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அது கொடுத்துட்டு அடுத்தபடியாக கீழே பாருங்கள், பதிவு செய்ய அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே டிக்ளரேஷன் உறுதிப்படுத்தல் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது கொடுத்ததும் இப்போது நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதாவது உங்கள் புதிய மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது. நீங்கள் எந்த மொபைல் நம்பர் புதுசாக கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி அந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு அடுத்தபடியாக அந்த சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிறத கொடுத்தோன்னே உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். அதுக்கான குறிப்பு எண் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி உங்களுடைய எந்த மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆகியிருக்கோ அந்த மொபைல் நம்பர், புது மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், பழைய நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். பழைய நம்பருக்கு என்ன வரும்னா, உங்களுடைய அந்த மொபைல் எண் நீக்கப்பட்டது, இந்த ரேஷன் அட்டையில் லிங்க் ஆகிருக்க அந்த மொபைல் எண் நீக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ இவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ். இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.